2023 WTC ஃபைனல்ஸில் அவர் ட்ராப் பண்ணப்பே ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ கேம்ஸ் விளாண்டு வின் பண்ணி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் 500 விக்கெட்ஸ்க்கு மேலே எடுத்த ஒரு பிளேயர் நீ என்னை பெஞ்சில் உட்காரப்ப நான் உன் டீமில் இருக்கணுமா? நான் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன் போயா. பிராண்ட் ஐக்கன்ஸ் அண்ட் ஹெட் கோச் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிக்கெட்டிங் டீம் இந்த வேர்ல்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே சைல்டிஷ் அண்ட் இம்மெச்சூராக இருக்குது. இவங்க என்ன மைண்ட் செட்டில் 11s எடுக்கிறாங்கன்னே தெரியல. கடந்த 6 டெஸ்ட் மேட்சாக பேட்டிங் சொதப்பிட்டு இருக்காங்க. அதில் உருப்படியாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாதிரி தெரியல. பட் டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்க ஸ்பின்னர்ஸை மேட்ச்சுக்கு மேட்ச் மாற்றிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 4 நாளாக நம்மளை காப்பாற்றின ரெயின் டே 5ல் நமக்கு ஒரு பாசிபிள் வின்னை டினை பண்ணிடுச்சு. இந்த நிலமையிலையும் இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண விட்டா இது என்ன பவுலிங்னு சொல்கிறது? வி வர் ரைடிங் ஆன் சம் லக் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பும்ரா அஸ் ஆஸ்திரேலியா சோஃபார்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம 11s எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பஞ்சாயத்தே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரிஸ்பன் டெஸ்ட்டோட ரிவ்யூ அண்ட் மெல்பர்னில் நடக்க போகிற பாக்ஸிங் டே டெஸ்ட்கான ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட வெரி ஓன் சூப்பர் ஸ்டார், லெஜெண்டரி அண்ட் ஜீனியஸ் ஆஃப் அ பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிட்டைர்மெண்ட். ஸ்டில் அவர் இன்னொரு 2 இயர்ஸ் ஆடியிருக்க முடியும். அவர்கிட்ட அந்த சரக்கும் ஃபிட்னஸும் நல்லாவே இருந்தது. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் அன்னோன் ஹி கால்ட் இஸ் டைம். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசியே ஆகணும். அண்ட் இது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் அண்ட் ஃபேர்வெல் நோட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அஸ்வின் செம்ம டேலண்டட், ஸ்கில்ஃபுல், பேஷனேட் அண்ட் பிரெய்னி கிரிக்கெட்டர். அவரோட நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸே அவரோட லெகசியை பற்றி பக்கமாக பேசும். 2012 இருந்து, அதாவது அவரோட எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கரியரில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் டெஸ்ட் டீம் ஹோம் கண்டிஷன்ஸில் ஒரு அன்பீட்டபிள் ஃபோர்ஸாக, இன்வின்சிபிள்ஸாக இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின். பல மேட்சஸை சிங்கிள் ஹேண்டராக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பேட்டிங் யூனிட் எப்போல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களோ அப்போல்லாம் லோவர் ஆர்டரில் வந்து வேல்யூபிள் ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்து க்ரூஷியல் செஞ்சுரிஸ் அடிச்சு கொடுத்து பல டைம் நம்ம இந்தியன் டீமோட சேவியராக இருந்திருக்காரு. ஹோம் கண்டிஷன்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய அவே கேம்ஸில் கூட வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. போன ஆஸ்திரேலியா டூரில் அவரும் ஹியாரியும் சேர்ந்து சிட்னியில் அந்த ஒரு ட்ராவை புல் ஆஃப் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாத ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ். அந்த ஒரு இன்னிங்ஸில் ஒரு வாரியர் மாதிரி நிறைய கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷனை காமிச்சிருப்பாரு. அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரிஸ் வின் பண்ணுறதுக்கு அந்த சிட்னி ட்ரா ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்தது. பவுலிங்கில் மட்டும் மேட்ச் வினராக இல்லாமல் பேட்டிங்லேயும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. 500 டெஸ்ட் விக்கெட்ஸ்க்கு மேலே எடுத்த பிளேயர்ஸில் 6 டெஸ்ட் செஞ்சுரிஸ் அடித்த ஒரே பிளேயர் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் ஒயிட் பால்லையும் ஹி வாஸ் ஈக்குவலி கிரேட் அண்ட் வெரி ப்ராலிஃபிக். 2011 ODI வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், ஹஸ் மேட் சம் ஹைலி வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ். 14 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடின 100 டெஸ்ட் மேட்சஸ்க்கு மேலே ஆடின எந்த பிளேயராக இருந்தாலும் இந்த மாதிரி வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரொலிஃபிக் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 டெஸ்ட் மேட்சஸ்க்கு மேலே ஆடுறது, 14 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே பியூர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேமாக தான் இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அஸ்வின் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவரை தனித்துவமாக காட்டுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தா அவரோட கிரிக்கெட்டிங் நாலேஜ், அவரோட நெவர் எண்டிங் பேஷன் அண்ட் எவர் எவால்விங் ஆட்டிடியூட். வெரி ஹம்பிள் அண்ட் செல்ஃப்லெஸ் கேரக்டர். கிரிக்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாரு, பல டைனமிக்ஸை புரிஞ்சு வச்சிருப்பாரு, பல டைமென்ஷன்ஸில் யோசிப்பார். அண்ட் அதோட முக்கியமான விஷயம், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவார். அவரோட ஃபெல்லோ கிரிக்கெட்டர்ஸ் கூடயும் சரி, ஈவன் அவரோட ஃபேன்ஸான நம்மக்கிட்டையும் கூட அவரோட யூடியூப் சேனல் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த மனுஷன் கூட ட்ராவல் பண்ணாலே போதும் போல் நம்மளும் பெரிய ஞானி ஆகிடலாம் அப்படின்லாம் நிறைய டைம் தோணியிருக்கு. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் கிரிக்கெட்டிங் பிரெயின் அஸ்வினோடது. தென் அவரோட பேஷன் சத்தியமாக அன்மேட்சபிளான ஒன்று. இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவார். இந்தியாவுக்கு ஆடாதப்போ தமிழ்நாடுக்கு வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடி கொடுப்பாரு. அதுவும் இல்லையா TNPயில் போய் ஆடுவார். அங்கே பிளேயர், கேப்டன், கோச் எல்லாமே பண்ணுவார். அதுவும் இல்லையா TNCA ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுவார், கிளப் கிரிக்கெட் ஆடுவார். நிறைய பிளேயர்ஸ்லாம் நான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடிட்டா டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் ஆட மாட்டேன்னு இருக்கப்போ அஸ்வின் அந்த மாதிரி எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் ஹி வில் பிளே வித் ஸோ மச் பேஷன். அப்படி எந்த மேட்சும் இல்லையா டக்குன்னு அவரோட யூடியூப் சேனலில் வந்து வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் கிரிக்கெட் பற்றி நினைக்கக்கூடிய ஒருத்தர். நாடி நரம்பு ரத்தம் சதை முழுக்க கிரிக்கெட் வெறி ஊறி போன ஒருத்தர். எங்கே விளாட்றோம், எந்த லெவலில் விளாட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதில் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அந்த ஒரு பேஷன் தான் அவரை இவ்வளோ மைல்ஸ்டோன்ஸை தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கு. அண்ட் அவரோட அந்த எவர் எவால்விங் ஆட்டிடியூட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஒரு பேட்ஸ்மேனாக கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணி லேட்டரான் ஸ்பின் கற்றுக்கிட்டு தென் அந்த ஸ்பின்னையே மாஸ்டர் பண்ணி இப்போ ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு வந்து நிற்கிறதுக்கு ஹி ஆல்வேஸ் கெப்ட் ஹிம்செல்ஃப் அட் லேர்னிங் சம்திங். ஆஃப் ஸ்பின் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸல் பண்ணார். தென் கேரம் பால் கற்றுக்கிட்டு அதுலேயும் எக்ஸல் பண்ணார். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் லெக் ஸ்பின் கூட போட ட்ரை பண்ணார். அதிலலாம் அவர் கிடைச்ச சக்ஸஸ் பத்தலன்னு நிறைய வேரியேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. சைட் ஸ்பின், ஓவர் ஸ்பின், அண்டர் கட்டர்னு பல வித்தைகளை கற்றுக்கிட்டாரு. அது எல்லாத்தையுமே எக்ஸல் பண்ணார். ஒரு ஸ்டேஜில் இவரை பற்றின ஒரு வீடியோவை ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் இவரோட வேரியேஷன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷன் 6 வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு. யூஸ்வலாக ஒரு ஸ்பின்னருக்கு 2-3 வேரியேஷன்ஸ் கற்றுக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக போடுறதே பெரிய விஷயமா இருக்கும்.
ஆனால் இவர் 6 வேரியேஷன்ஸ் அசால்ட்டாக வச்சுருந்தாரு. அதோடு நிறுத்தாமல் இவரோட கேரம் பாலை எல்லாரும் அனலைஸ் பண்ணி பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக ஆட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கும் நான் ஒரு வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னு கேரம் பால் போடுற ஆக்ஷன்லேயே பேக் ஃப்ளிப்பர்னு ஒரு வேரியேஷனை கண்டுபிடிப்பார். இந்த மாதிரி த்ரூ அவுட் இஸ் கரியர் ஹி ஆல்வேஸ் கெப்ட் ஹிம்செல்ஃப் ஆன் டெவலப்பிங் அண்ட் லேர்னிங் சம்திங். ஸ்டில் அவரை எவால்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். டொமஸ்டிக் அண்ட் கிளப் மேட்சஸ் ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தெர் வில் பி நோ சர்ப்ரைஸ் இஃப் ஹி கம்ஸ் அப் வித் நியூ ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் அண்ட் அதை ஃபெல்லோ கிரிக்கெட்டர்ஸ்க்கு சொல்லி தருவோம் எஸ்டேட் பண்ண மாட்டார். இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அதில் கூட சென்னையில் சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் குட்டி குட்டி பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். வெறும் அட்வைஸ் டிப்ஸ் மட்டும் கொடுக்காம அவரே பால் பக்கெட்டை தூக்கிட்டு பசங்களுக்கு பால் போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸில் ஹி ஆல்வேஸ் லிவ்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த கேம் தட் ஹி லவ்ஸ் த மோஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இன்னொரு 2 இயர்ஸ் ஆடிருக்கலாம். அடுத்த WTC சைக்கிள் ஆடி முடிச்சுட்டு போயிருக்கலாம். அடுத்த WTC ஃபைனல் அவுட் சைடிங்கில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஜெய்ஷா மனசு வச்சா இந்தியாவில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட கரியரை ஒரு ஹையர் நோட்டில் முடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஹோம் சீசன் கூட ஆடிட்டு சென்னையில் அவரோட ஃபேர்வெல் டெஸ்ட் ஆடிருக்கலாம். ஹி டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ சென்ட் ஆஃப். மற்ற கண்ட்ரீஸ்லலாம் அவங்களோட லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அவங்களோட ஃபேமிலிக்கு முன்னாடி நடக்குது. அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டாக அமையுது. பட் நம்ம கண்ட்ரியில் எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. அஸ்வினுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆன பல ஜாம்பவான்களுக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் இல்லாமையே போயிடுச்சு. தட் ஷுட் சேஞ்ச் இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்காக பல சாக்ரிஃபைசஸ் பண்ணி அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக ட்ரைனிங்லேயே கழிச்சு ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறைய சுச்சுவேஷன்ஸை கடந்து வந்து நம்ம நாட்டுக்காக விளையாண்டு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்த அந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையும் கூட. BCCI இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அஸ்வின் அட்லீஸ்ட் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரிஸ் விளையாண்டுட்டு சிட்னியில் அவரோட ஃபேர்வெல் டெஸ்ட் ஆடிட்டு ரிட்டையர் ஆகியிருக்கலாம். சம்வாட் ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருந்திருக்கும். பட் ஹி ஆல்ரெடி மேட் இஸ் மைண்ட் அண்ட் தாட் தட் இஸ் டைம் ஹஸ் கம். அவரோட டெசிஷனையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இட் இஸ் தி ஹை டைம் நவ் தட் வி ஹாவ் டு செலிப்ரேட் அவர் சாம்பியன் அண்ட் லெஜண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். லெட் அஸ் ஆல் விஷ் ஹிம் சக்ஸஸ் இன் இஸ் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அஸ்வினை இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க, அவரை ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. நான் 500 விக்கெட்ஸ்க்கு மேலே எடுத்த ஒரு பிளேயர் நீ என்னை பெஞ்சில் உட்காரப்ப நான் உன் டீமில் இருக்கணுமா, நான் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன் போயா அப்படின்னு தான் மிட் சீரீஸ்லேயே வந்திருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அஸ்வின் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பிளேயராக எனக்கு தெரியலை. இஸ் எ ஜென்யூன் டீம் பிளேயர். டீமுக்கு என்ன முக்கியமோ அதை தான் பண்ண பார்ப்பாரு. அவர் அப்படி யோசிக்கிற பிளேயராக இருந்திருந்தா 2023 WTC ஃபைனல்ஸில் அவரை ட்ராப் பண்ணப்பே ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ கேம்ஸ் விளாண்டு வின் பண்ணி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன வேணால் ரீசன் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை சில டைம் ட்ராப் பண்ணியிருக்காங்க தான். இந்த சீரீஸில் கூட பிரச்சனை இருக்க பேட்டிங் மேலே கை வைக்காமல் பிரச்சனையே இல்லாத ஸ்பின்னர்ஸை மேட்ச்க்கு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க தான். அது தப்பான விஷயம்தான். பட் அதையும் அஸ்வினோட ரிட்டைர்மெண்ட்டையும் நிறைய பேர் முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிறனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் இதை அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டாம். நானும் அப்படி பேசலாம், எனக்கும் இதனால் நிறைய ரீச் கிடைக்கும். ஆல்ரெடி BCCI அண்ட் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம அடிச்சுட்ருக்கோம். அது கூட இதையும் சேர்த்து போட்டு அடித்தா நிறையவே ரீச் கிடைக்கும் தான். பட் பர்சனலி எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அஸ்வினோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன வேணால் ரீசன்ஸ் இருக்கலாம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல், பொலிட்டிக்கல், பர்சனல்னு என்ன வேணால் இருக்கலாம். பட் ஹி டிட் நாட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் இட். லெட் இட் பி. லெட் அஸ் ரெஸ்பெக்ட் த லெஜண்ட். அவரோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அஸ்வினுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் அண்ட் சென்ட் ஆஃப் இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. லெட் அஸ் செலிப்ரேட் அண்ட் சேர் ஃபார் அவர் வெரி ஓன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வென் எவர் அண்ட் வேர் எவர் ஹி டேக்ஸ் த ஃபீல்ட். அண்ட் இப்போது பிரிஸ்பேன் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரியே க்ரீன் கிராஸோடு இருக்க ஒரு பிச்சை தான் கொடுத்துருந்தாங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ரைட் டெசிஷன். இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். காபாவில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறது நிஜமாவே ஒரு நல்ல டெசிஷன். அண்ட் 11ன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா ஹேசல்வுட்டை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆளுங்களும் 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. அஸ்வின் அண்ட் ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணிவிட்டு ஜடேஜா அண்ட் ஆகாஷ்தீப்பை கொண்டு வந்தாங்க. ஆகாஷ்தீப்பை கொண்டு வந்தது நிஜமாவே ஒரு நல்ல மூவ். ஜடேஜா ஒன்ஸ் அகைன் அவரோட கிளாஸை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் தான் ராகுல் கூட சேர்ந்து நம்மளை காப்பாற்றினாரு. பட் ஸ்டில் அஸ்வினை ட்ராப் பண்ணியிருக்க வேணான்னு தோணுச்சு. இவங்க என்ன மைண்ட் செட்டில் 11s எடுக்கிறாங்கன்னே தெரியல. கடந்த 6 டெஸ்ட் மேட்சாக பேட்டிங் சொதப்பிட்டு இருக்காங்க. அதில் உருப்படியாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாதிரி தெரியல. பட் டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்க ஸ்பின்னர்ஸை மேட்ச்சுக்கு மேட்ச் மாற்றிட்டு இருக்காங்க. என்ன லாஜிக்னே புரியலை. பேர்த்தில் வாஷிங்டன் சுந்தரன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லாவே பண்ணார். பட் ஸ்டில் அடிலைடில் அவரை ட்ராப் பண்ணாங்க. சரி, ஓகே, அஸ்வினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிங்க் பாலில் அவர் நல்லா போட்டுருவார்னு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அஸ்வினும் செம்ம டைட்டாக எக்கனாமிக்கலாக போட்டார். ஹெட்டுக்கும் ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணார். அதையும் இவங்க கேட்ச் பிடிக்காமல் விட்டுட்டாங்க. பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடி கொடுத்தாரு. காபாவில் கிராக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஆஸ்திரேலியன் லைனப்பில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அஸ்வின் கண்டிப்பாக ஆடணும், ஆட வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா
அகைன் அவரை ட்ரா பண்ணிவிட்டு ஜடேஜாவை எடுக்கிறாங்க. இப்போ மெல்பர்னில் என்ன பண்ண காத்துட்ருக்காங்கன்னே தெரியல. இவ்வளோ நாள் நம்ம ஆளுங்க ஸ்குவாட் செலெக்ஷனில் தான் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தா இப்போ பிளேயிங் 11 செலெக்ஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. தென் டே 1ல் பவுலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அடிலைட்டில் ரொம்பவே வெளியே போட்டுருந்தாங்க. இங்கே அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி க்ளோசர் டு ஸ்டம்ப்ஸ் போட்டாங்க. பட் லென்த் ரொம்பவே ஷார்ட்டராக போட்டாங்க. பிச்சில் நிறைய கிராஸ் இருந்தது, ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸும் இருந்தது. இருந்தாலும் பால் பெருசாக மூவ் ஆகவே இல்லை. ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் மேலே டிரைவுக்கு போட்டு அவங்கள ஆட வச்சுருந்தாங்கன்னா டே 1லேயே 1 or 2 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கும். பட் அவங்க அதை பண்ணல. அண்ட் மழை வந்தனால டே 1ல் வெறும் 13.2 overs தான் போட முடிஞ்சது. 28 for no lossன்னு டே 1 முடிஞ்சது. பட் டே 2 நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பெட்டர் லைன் லென்ஸ் போட்டாங்க. டக்குன்னு டாப் 3 விக்கெட்ஸை எடுத்தாங்க. ஆஸ்திரேலியா 75 for 3ன்னு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ 2023 WTC ஃபைனல்ஸை ரிப்ளே பார்த்த மாதிரியே இருந்தது. சேம் ஹெட் அண்ட் ஸ்மித் yet another 241 runs பார்ட்னர்ஷிப். ஸ்மித் 101 runs அண்ட் டிராவிஸ் at 152 runs. ரெயின் அஃபெக்டட் கேம், ஆன் அண்ட் ஆஃப் ரெயின் வந்துட்டே இருக்குது. க்ரீன் பிச் வேறு, ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் வேறு. இந்த நிலமையிலையும் இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண விட்டா இது என்ன பவுலிங்னு சொல்கிறது? நான் போன வீடியோலேயே பும்ராக்கு லாங் ஸ்பெல்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அகைன் இங்கேயும் 6 overs ஸ்பெல் தான் போட்டிருக்காரு. செஷன் ஸ்டார்டிங்லேயே 6 overs அவர் போட்டுட்டு அந்த செஷன் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. அவர் போடாத மீதி டைமில் ஹெட் அண்ட் ஸ்மித் நல்லா செட்டில் ஆகிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ பும்ரா போடணும், செஷன் முடிகிறப்போ பும்ரா போடணும், நியூ பால் இருந்தால் பும்ரா போடணும், ரொம்ப நேரமாக விக்கெட்ஸ் போலையா பும்ரா போடணும். எல்லாத்துக்கும் பும்ரானா அவர் பவுலரா இல்லை பவுலிங் மிஷினா? அப்படி பும்ராவை அடிக்கடி யூஸ் பண்ணியே ஆகணும்னா 3-4 over ஷார்ட் ஸ்பெல் கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்படி ஷார்ட் ஸ்பெல்ஸ் போடுறப்போ பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் இருக்கும், கொஞ்சம் டென்டேட்டிவாக ஆடுவாங்க. பும்ரா இப்போ வந்துருவாரோன்னு அவங்களோட மைண்டில் ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். ரன்ஸும் பெருசாக லீக் ஆகாது. அதை விட்டுட்டு ஒரேடியாக 6-7 overs போட வச்சா அவரால் அடுத்த 15-20 overs போடவே முடியாது. நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். மீதி பவுலர்ஸ் நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணி ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் பேட்ஸ்மேன் ஆட பார்ப்பாங்க. அண்ட் அதுதான் இந்த டெஸ்ட் மேட்ச்லையும் நடந்திருக்கு. செகண்ட் நியூ பாலில் பும்ரா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே ஹெட் அண்ட் ஸ்மித் எவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆகாஷ்தீப் நல்லாவே போட்டார். பட் அவருக்கு லக்கே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இனிஷியலாக ஸ்மித்தை நல்லாவே ட்ரபிள் பண்ணார். பட் சம்மவ் ஸ்மித் நல்லாவே ஆடிட்டு போயிட்டார். செகண்ட் நியூ பாலில் பும்ரா டக்குன்னு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அப்போவும் கேரி அண்ட் கமின்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அகைன் கேரி அண்ட் ஸ்டார்க் இன்னொரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ விக்கெட்ஸ் எடுத்து 445 runs கால் அவுட் பண்ணிட்டாங்க. சிராஜ் அடிலைட் மாதிரியே எங்கேயும் ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காரு. நடுவில் அவருக்கு ஒரு நிகழ் வேறு வந்தது. பும்ரா 28 overs போல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. முன்னாடிலாம் நம்ம இந்தியன் டீம் பேட்டிங்கில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நம்பி தான் இருக்கும். அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாருன்னா டீமே அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போது நம்மளோட மொத்த பவுலிங்கும் பும்ராவை நம்பி தான் இருக்குது. அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா தான் உண்டுங்கிற மாதிரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், பும்ராவை இவங்க இந்த மாதிரி ஓவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னு ஏதாவது வந்துச்சுன்னா கூட ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். இவரை ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆகணும். தென் ஆகாஷ்தீப் அவர் நல்லாவே போட்டார். பும்ராக்கு அடுத்து பெட்டர் எக்கானமியில் போட்டிருக்காரு. பட் ஒரே ஒரு விக்கெட் தான் கிடச்சிது. தென் நிதிஷ் ரெட்டி அகைன் இவருக்கு ஓவர்ஸே கொடுக்க மாட்டுறாங்க. வெறும் 13 overs தான் போட்டிருக்காரு. பும்ரா அண்ட் ஆகாஷ்தீப் ஆல்மோஸ்ட் 30 overs ஈச் போட்டிருக்காங்க. பட் அதில் பாதி கூட நிதிஷ் ரெட்டி கொடுக்கலனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவரை வச்சு தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும். இவரை அண்டர் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஓவர் யூஸ் பண்ணால் அவங்க சீக்கிரமே டயர்ட் ஆகிடுவாங்க. எஃபெக்டிவாக பவுலிங் போட முடியாது. ரன்ஸ் லீக் ஆக தான் செய்யும். இதுக்கு பதிலாக 2 ஸ்பின்னர்ஸ் ஆடினா கூட டைட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். நிதிஷ் ரெட்டியை இப்படி அண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். தென் பேட்டிங் வழக்கம் போல் சொதப்பல், கொலாப்ஸு. ஆஸ்திரேலியன் பவுலர் சிம்பிளாக வந்து டிரைவுக்கு போட்டாங்க. நம்ம ஆளுங்களும் கையிலேயே தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் டே 3ல் நம்ம பேட்டிங் ஆட வந்தப்போ பிச்சு நல்லாவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நியூ பாலை மட்டும் எப்படியாவது சர்வை பண்ணியிருந்தா நல்ல பேட்டிங் ஆடி நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கேயும் டாப் 4 + ரோஹித்தோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தா வெறும் 102 runs தான். அதில் KL ராகுல் மட்டும் 84 runs. பின்னாடி ஜடேஜாவும் வந்து ராகுல் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அவரும் ஒரு 77 runs அடிச்சு கொடுத்ததுனால ஏதோ கொஞ்சம் ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு வந்தோம். நிதிஷ் ரெட்டி இந்த மேட்ச்சில் நிறைய மெச்சூரிட்டி காமிச்சிருக்காரு. போன 2 மேட்ச் மாதிரி அடிக்கலனாலும் ஜடேஜா கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார். பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அப்புறம் அடிக்கடி ரெயின் டிலேஸ்னு எப்படியோ டே 4ஓட எண்ணிக்கிட்ட வந்துட்டோம். ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டில் 32 runs தேவைப்பட்டப்போ ஜடேஜாவும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 9 wickets டவுன். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாக்குன்னு நினைக்கிறப்போ ஆகாஷ்தீப் அண்ட் பும்ரா ஒரு ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப் போட்டு நம்மளை ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்பில் மெயின் பேட்ஸ்மேன்ஸை விட ஒரு மெச்சூரிட்டியும் டிட்டர்மினேஷனும் நல்லாவே தெரிஞ்சது. லாட்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். பவுலிங்கில் ஆளுக்கு 30 overs கிட்ட போட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டிங்கும் ஆடி நமக்கு மேட்சை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் நமக்கு உள்ளூரில் நம்ம ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் பண்ணதை இப்போ நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டில் நம்ம பேட்டிங் யூனிட் மட்டும் இன்னும் பெவிலியனில் உட்காந்துக்கிட்டு ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணதுக்கெல்லாம் சில்லறையை சதற விட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஹெட் கோச்சும் வேறு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பிரிஸ்பன் டெஸ்ட்டு இன்னிங்ஸ் டிஃபரன்ஸில் வின் பண்ணி WTC ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணதுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஏன் தான் இந்தியன் டீமோட மானத்தை வாங்குறாங்கன்னே தெரியல. ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணது நல்ல விஷயந்தான். கேமை நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துச்சு, லூஸ் ஆக மாட்டோம், ட்ரா பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் கிடச்சிச்சு. WTC ஃபைனல்ஸ்க்கும் இன்னுமே நிறைய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த ஃபாலோ ஆனை எப்படி அவாய்ட் பண்ணோம்? டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் கொல்கத்தாவில் ஆன மாதிரி யாராவது ஆடி கொடுத்தாங்களா? இல்லை ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் ஆஷிம் அம்லா 2015 டெல்லி டெஸ்ட்டில் 297 பால்ஸ் 244 பால்ஸ் நம்மளோட ஸ்பின்னிங் ட்ராக்ஸில் அஸ்வின் ஜடேஜா இன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த டெஸ்ட் மேட்சை சேவ் பண்ண பார்த்தாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? கிடையாது. மழை வந்து நம்மளை காப்பாற்றிருக்கு. ஏதோ லக்கு நம்ம பக்கம் கொஞ்சம் இருந்தது. ஸ்மித்து ராகுலோட கேட்சை ட்ராப் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, இல்லை மழை வராமல் இருந்திருந்தாலோ, இல்லை ஹேஸ்லோட இன்ஜூர் ஆகாமல் இருந்திருந்தாலோ, ஃபாலோ ஆன் ஆகி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் டிஃப்ரென்ஸில் இந்த மேட்ச்சை நம்ம தோற்றுருப்போம். அட்லீஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ராகுல் தவிர மற்ற 5 மெயின் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தா வெறும் 27 ரன் தான். ரொம்ப புவராக ஆடி இருக்காங்க. லோவர் ஆர்டர் தான் இங்கேயும் நம்மளை காப்பாற்றிருக்காங்க. அதுவும் ஃபார் த nth டைமுங்கிறப்போ பிராண்ட் ஐக்கன்ஸ் அண்ட் ஹெட் கோச் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிக்கெட்டிங் டீம் இன் த வேர்ல்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே சைல்டிஷ் அண்ட் இம்மெச்சூராக இருக்குது. தென் டே 5ல் அகைன் நிறைய ரெயின் இன்ட்ரப்ஷன்ஸ். ஆஸ்திரேலியா ஸ்டில் வின் பண்ண முடியுமா? ஒரு 20 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடி அரௌண்ட் 100 ரன்ஸ் கிட்ட அடித்து டிக்ளேர் பண்ணால் ரிமைனிங் 50 to 55 ஓவர்ஸில் இந்தியாவை ஆல் அவுட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானோட வந்தாங்க. நம்ம பவுலர்ஸும் கொஞ்சம் டைட் லைன்ஸ் போட்டாங்க. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனும் அக்ரெசிவ் ஷாட் ஆட ட்ரை பண்ணி விக்கெட்ஸை விட்டாங்க. கேரி அண்ட் கமின்ஸ் கொஞ்சம் பவுண்டரிஸ் அடித்தாங்க. 89 for 7 இருக்கப்போ டிக்ளேர் பண்ணாங்க. ரிமைனிங் டேயில் மினிமம் 54 ஓவர்ஸ் இருக்கப்போ 275 ரன்ஸ் டார்கெட்னு இருந்தப்போ மேட்ச் 50-50 இருந்தது. ஹேசலோடு வேறு இல்லை, 3 மெயின் பவுலர்ஸ் வச்சு தான் போட்டாங்கங்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இருந்தது. இனிஷியலாக ஒரு 15-20 ஓவர்ஸ் நியூ பாலோட சைன் போகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஆடி இருந்தால் சேசிங் ஈஸியாகவே இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 4 நாளாக நம்மளை காப்பாற்றின ரெயின் டே 5ல் நமக்கு ஒரு பாசிபிள் வின்னை டினை பண்ணிடுச்சு. இதிலேருந்து மொமெண்டம் நம்ம பக்கம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் லக்கு தான் நம்ம பக்கம் இருந்தது, மொமெண்டம்லாம் எதுவுமே இல்லை. டே 5ல் ஏஜ்லோட் இல்லாமல் இருந்தப்போ வேணால் நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. பட் அடுத்த மேட்ச்சில் போலண்ட் வந்துடுவார், அவர் ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஸோ மொமெண்டம் நம்ம பக்கம் இருக்குது. ஆஸ்திரேலியா தான் ப்ரெஷரில் இருப்பாங்கன்ற மெதப்பில் இல்லாமல் MCGயில் கேர்ஃபுல்லாக ஆடணும். அடுத்த 2 டெஸ்ட் மேட்சுமே மஸ்ட் வின் கேம்ஸு. அதில் நல்ல கிரிக்கெட் ஆடலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் ஆகாஷ்தீப்போட பவுலிங்கை மட்டும் தான் நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். நல்ல லைன் அண்ட் லென்ஸ் போட்டிருக்காரு, எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் சி எனிதிங் அஸ் பாசிட்டிவ் திங்ஸ் இன் திஸ் மேட்ச். என்ன ப்ரோ, பும்ரா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ராகுல் ஜட்டுலாம் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் பும்ரா மட்டும் விக்கெட் எடுத்து டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியாது. அவரை ஓவர் டிபெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இஸ் நாட் அ குட் சைன். அண்ட் பேட்டிங்லேயும் டாப் 4 அண்ட் ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலனாலும் ஒரு சில டீசன்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், ஒரு 50-60 பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணால் கூட நல்ல டோட்டலில் போஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதை அவங்க இங்கே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ என்ன தான் இந்த டெஸ்ட்டில் ட்ரா ஆகியிருந்தாலும் 3 டெஸ்ட்டுக்கு அப்புறம் சீரீஸ் 1-1 லெவலில் இருந்தாலும் இந்த டீமில் எனக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் தெரியலை. நிறைய ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் தான் இருக்குது, விச் இஸ் ஏ வரியிங் சைன். ஆஸ்திரேலியாவுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆட வந்து மொதல் 3 மேட்சஸ் பெர்த், அடிலைடில் பிங்க் பால் அண்ட் காபா ஃபோர்ட்ரஸில் ஆடி ஒரு டீம் 1-1 சீரீஸ் லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆன் பேப்பர் இது ரொம்ப பெரிய நியூஸ் அண்ட் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். பட் த வே அவர் பேட்டர்ஸ் பேட்டட் so far apart from the second innings in Perth and our bowling unit apart from Bumrah, இது நல்ல சைன்ஸ் கிடையாது. பட் we were riding on some luck and it is completely Bumrah's as Australia so farன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போது மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் பற்றி பார்த்தோம்னா போன 2 டூரில் 2 out of 2 பாக்ஸிங் டே டெஸ்ட் மெல்பர்னில் நம்ம ஆளுங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு போவாங்க. இங்கே இருக்க பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஹைலி ஈவன் கான்டெஸ்ட்டாக இருக்கும். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே சேம் லெவல் ஆஃப் அட்வான்டேஜஸ் அண்ட் சேலஞ்சஸ் தான் இருக்கும். ஒரு ஓல்ட் ஸ்கூல் கிளாசிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்டை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இனிஷியலாக நியூ பால் கொஞ்சம் வழக்கம் போல் மூவ் ஆகும், பட் அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஜென்யூன் பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும். பேட்ஸ்மேனும் இங்கே நல்ல ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியும். ஆனால் அடிலைட் அண்ட் பிரிஸ்பனில் ஹெட் அடிச்ச மாதிரி ரேப்பிடாலாம் இங்கே ஸ்கோர் பண்ண முடியாது. பவுண்ட்ரிஸ் ரொம்பவே பெருசு, நிறைய 2s and 3s தான் இங்கே வரும். பவுண்ட்ரிஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே அடிக்க முடியாது. ஷார்ட் பால் அவுட் பவுன்சஸ் இங்கே நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கொயர் பவுண்ட்ரிஸும் ரொம்பவே பெருசு. ஸோ ஷார்ட் பால் இங்கே ஒரு நல்ல வெப்பனாக இருக்க போகுது. அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். டே 4 and 5ல் கிராக்ஸ் எதுவும் பெருசாக ஓப்பன் ஆகாது. பட் பவுலர்ஸோட ஃபுட் மார்க்ஸ்னால ரஃப் கிரியேட் ஆகும். அதில் படுறப்போ மட்டும் டேர்ன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இங்கே மெல்பர்னில் எல்லாருமே கஷ்டப்பட்டு எக்ஸ்டென்சிவாக ஆட வேண்டியதாக இருக்கும்.
ஃபாஸ்ட் பவுலர்ஸும் மினிமம் 25 to 30 ஓவர்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸ்பின்னர்ஸும் 35 ஓவர்ஸ் கிட்ட போட வேண்டியதாக இருக்கும். பேட்ஸ்மேனும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஸ் தென் 3 ரன் ரேட்டில் தான் மொத்த டெஸ்ட் மேட்சே மூவ் ஆகும். ஸோ ஒரு ஐடியல் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் MCGயில் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தா ஆப்வியஸ்லி பேட்டிங் தான் பண்ணி ஆகணும். லாஸ்ட் 6 இயர்ஸில் ஆஸ்திரேலியா 6ல் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் நாம் 2ல் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கே பேட்டிங் ஆவரேஜஸ் என்னன்னு பார்த்தா 31.52 at 2.86 runs per over. செகண்ட் இன்னிங்ஸில் 29.84 at 3.18 runs per over. தேர்ட் இன்னிங்ஸில் 19.01 at 2.68 runs per over. அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் 26.06 at 3.31 runs per over. இந்த ஆவரேஜஸை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பெரிய வித்தியாசம் இல்லை. பட் தேர்ட் இன்னிங்ஸில் கம்மியாக வந்திருக்கு அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் அட் பெட்டர் ரன் ரேட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ சேசிங் கூட பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே இந்த கடைசி 6 மேட்சஸில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 300 ரன்ஸ்க்கு மேலே பெரிய ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்களோ அவங்க அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200க்கு கம்மியாக அடிச்சிருக்காங்களோ அவங்க அந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது பெட்டர். ஆனால் மினிமம் 300 ரன்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக அடிக்கணும். இல்லை சப்போஸ் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை 200 to 220 ரன்ஸ்குள்ளே ஆல் அவுட் பண்ண பார்க்கணும். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பிளானாக இருக்கணும். அண்ட் இப்போ 11ஸ்னு பார்த்தா ஆஸ்திரேலியா 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. போலண்ட் ஆப்வியஸ்லி வந்துடுவார். ஓப்பனர் மெக்ஸ்வினிக்கு பதிலாக சாம் கான்ஷஸ் வர போகிறாரு. மெக்ஸ்வினி நல்லா தான் பண்ணார், அவரை ட்ரா பண்ணியிருக்க வேணாம். பட் ஸ்டில் சாம் கான்ஷஸ் ஒரு ஃப்ளம்பாயிண்ட் ஸ்ட்ரோக் மேக்கர். பிங்க் பால் வார்ம் அப் கேமில் நம்ம கூட செஞ்சுரி அடித்தார். அவரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுதான் ஆஸ்திரேலியாவோட 11 இருக்க போகுது. ஹெட்டுக்கு ஒரு சின்ன கிராயின் இன்ஜரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஹீ இஸ் ஃபிட் அண்ட் அவரும் MCCயில் ஆட போகிறாரு. அண்ட் இப்போது நம்ம 11s எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பஞ்சாயத்து. நமக்கு போன 2 டூர்லேயும் இங்கே மெல்பர்னில் கேம் சேஞ்சஸ்னு பார்த்தா 3 பேர், பும்ரா, ஜடேஜா அண்ட் அஸ்வின். பும்ரா 2018ல் 9 விக்கெட்ஸ் அந்த மேட்ச்சில் எடுத்திருப்பார். ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அண்டர் 2 எக்கனாமியில் போட்டிருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் 32 ஓவர்ஸ் 2.5 எக்கனாமியில் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். 2020ல் அகைன் பும்ரா 4+2 6 விக்கெட்ஸ் எடுத்தார். அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24 ஓவர் 1.45 ரன் ரேட்டில் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் 38 ஓவர்ஸ் 1.91 ரன் ரேட்டில் போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். தென் ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸில் 14 ஓவர்ஸ் 2 ரன் ரேட்டில் போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். இதையே நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இங்கே பவுலர்ஸ் நிறைய ஓவர்ஸ் போடணும், அதுவும் ரன்ஸே கொடுக்காம ரொம்ப டைட்டாக போடணும். அண்ட் அதுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பும்ரா ஆல்ரெடி நல்லா போட்டுட்ருக்காரு. ஹி வில் மேக் சம் டேமேஜஸ். பட் அவருக்கு அப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஆஸ்திரேலியன்ஸை ஸ்டாப் பண்ணணும், விக்கெட்ஸ் எடுக்கணும்னா ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 11ஸ்ல ஆடியே ஆகணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா இங்கே ஆடி இருக்கலாம். சின்ஸ் இஸ் நாட் அவைலபிள், வாஷிங்டன் சுந்தர் 11ஸ்ல ஆடியே ஆகணும். ஜட்டு அண்ட் வாஷிங்டன் சேர்ந்து 60 ஓவர்ஸ் அட் 2 runs per ஓவரில் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக 4-5 விக்கெட்ஸ் விழுகும். தென் பும்ராவும் நியூ பால் 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா ஆஸ்திரேலியாவை ஈஸியாக 220க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட முடியும். ஆனால் இப்போ யாருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஆடுறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். என்ன கேட்டால் இவங்க எப்படி நிதிஷ் ரெட்டிக்கு 15 ஓவருக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, அது இன்டர்ன் பும்ரா மேலே தான் வரும். அவர் 7-8 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரியே தான் வரும். அந்த பேர்டனை நான் பும்ராக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ ஐ வில் ட்ராப் நிதிஷ் ரெட்டி அண்ட் பிளே வாஷிங்டன் சுந்தர் இன் த 11s. ஹெட்டுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லாங் பவுண்டரிஸை யூஸ் பண்ணி பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்க பார்க்கணும். அப்படி அது செட் ஆகலைன்னா வாஷிங்டன் சுந்தரோட டைட் ஸ்பெல்ஸ் தான் அவரை பெரிய ஷாட்டுக்கு போக வச்சு விக்கெட் எடுத்து கொடுக்க போகுது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அதுக்கு கண்டிப்பாக 11ஸ்ல ஆடியே ஆகணும். இல்லை நிதிஷ் ரெட்டியை ட்ராப் பண்ணவே கூடாது, ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வேணால் யாராவது ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆகாஷ்தீப்பை ட்ராப் பண்ணுறது ரொம்ப பெரிய பிளண்டராக போயிடும். சிராஜையும் நம்ம ட்ராப் பண்ண முடியாது. பேட்டிங் யூனிட் மேலே இவங்க கையே வைக்க மாட்டாங்கன்றப்போ ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு ஸ்வாப் வாஷிங்டன் சுந்தர் இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி. கில் காபால் அடித்த 91க்கு அப்புறம் அவுட் சைட் ஏஷியா பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கவே இல்லை. அவர் அடிலி டெஸ்ட்லேயே ஆடவே வேணான்னு சொல்லியிருந்தேன். அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ராகுல் ஆர் ரோஹித் நம்பர் 3ல ஆடினாங்கன்னா அப்போது போத் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ் ரெட்டியை நம்ம 11ஸ்ல ஆடலாம். ஆனால் இவங்க சத்தியமாக கில்லை ட்ராப் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் நிதிஷ் ரெட்டியை ட்ராப் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவோட 11s இப்படி தான் இருக்கணும். இல்லை நிதிஷ் ரெட்டி ஆடியே ஆகணும்னு சொன்னால் கில்லை ட்ராப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இங்கே அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தா இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி ஈவன் கான்டெஸ்ட். ஆஸ்திரேலியாவுக்கு ஹெட்டை தவிர வேறு யாரும் பெருசாக ரன்ஸ் அடிக்கலை. பட் தேர் பவுலிங் லுக்ஸ் வெரி குட். ஸ்டார்க் கண்டிப்பாக நியூ பால் விக்கெட்ஸ் எடுப்பார். கமின்ஸும் நிறைய ஷார்ட் பால்ஸ் யூஸ் பண்ணுவார். போலாண்டை அடிக்கவே முடியாது. நமக்கும் பேட்டிங்கில் பெரிய ப்ராமிசஸ் இல்லை. பவுலிங்லேயும் பும்ரா மேலே தான் ரொம்பவே டிபெண்ட்டாக இருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்கன்னா கேமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
பிச்சும் 3 மேட்ச் மாதிரி ரொம்ப டஃப் பேட்டிங் கண்டிஷன்ஸாலாம் இருக்காது. ஸோ நம்ம பேட்ஸ்மேன் ஷைன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது நிஜமாவே ஒரு நெக் டு நெக் கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இந்தியாவுக்கு டாஸை விட பிளேயிங் 11 அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. 2 ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா வில் ஹாவ் வெரி குட் சான்சஸ் ஆஃப் மேக்கிங் 3 out of 3 பாக்ஸிங் டே டெஸ்ட் வின்ஸ் அட் த எம்சிஜி. இல்லை இதை மிஸ் பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா நம்மளை அழகாக தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் WTC மட்டும் இல்லை, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரிஸ் ஜெயிக்கிறதே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆஸ்திரேலியா வில் லீட் த சீரீஸ் 2-1. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK. இது உங்கள் கிரிக்கெட் குமார்.